த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ஹிந்தி எதிர்ப்பு இந்த முறை ஒரு மாநிலத்துல மிக தீவிரமா கொழுந்து விட்டு எரிய தொடங்கியிருக்கு. உடனே எல்லாரும் தமிழ்நாடு, என்ன தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் அப்படிலாம் ஒரு செய்தியே வரலன்னு யோசிப்பீங்க. தமிழ்நாட்டில் இல்லைங்க, வேற ஒரு மாநிலம். அது எந்த மாநிலம், ஏன் ஹிந்தி எதிர்ப்பு அந்த மாநிலத்துல திடீர்னு தீவிரம் அடைஞ்சிருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். இந்த கட்டாய ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்த எங்க நான் செய்தித்தாள்களை பார்த்தாலும், அது சம்பந்தமான வீடியோக்களை பார்த்தாலும் என்னையே அறியாம எனக்கு ஒரு தனி உத்வேகம் வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலா டெல்லியில இருக்கக்கூடிய எனக்கு இந்த ஹிந்தி அப்படின்றது கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி தெரியாட்டி இந்தியாவில பிழைக்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய வாதங்களை கேட்கும்போது சிரிப்பு தான் வரும். ஏன் இந்த லாங்குவேஜை இப்படி கம்பல்ஷன் ஆக்கணும் அப்படின்றத அரசியல்வாதிகள், அதுவும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க ஏன் இதை ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எனக்கு எப்பவுமே எழுந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே என்னவோ இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் எந்த வகையில வந்தாலும் அதை நான் உடனே கவனிச்சிருவேன். அப்படி சமீப நாட்களா மகாராஷ்டிரா மாநிலத்துல கட்டாய ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு, நான் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்றேன், கட்டாய ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்றது மகாராஷ்டிரா மாநிலத்துல கடந்த சில நாட்களாகவே பெரிய அளவுல பேசு பொருளா மாறினதோடு மட்டும் இல்லாம போராட்டங்களாகவும் மாறி இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம், கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநில அரசு ஒரு மிக முக்கியமான ஒரு சுற்றறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த சுற்றறிக்கை சொன்னதுதான் ஹிந்தி திணிப்பு மகாராஷ்டிரா மாநிலத்துல கொண்டு வரப்படுவதற்கான அடிப்படையா அமையுது. அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்றாங்க, 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் கம்பல்சரி ஹிந்தி, கட்டாய ஹிந்தி அப்படின்றத அந்த மாநில அரசு, பாரதிய ஜனதா கட்சி தான் மகாராஷ்டிரா மாநிலத்துல இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கட்சியை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதல்வரா இருக்கிறாரு. கூட்டணி அரசு தான் அப்படின்னாலும் கூட ஒட்டுமொத்த அதிகாரமும் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட தான் குவிஞ்சிருக்கு. அப்படி அதிகாரத்தோட உச்சத்துல அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியதுனாலேயே ஹிந்தியை கட்டாயமாக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அதுக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை அப்படின்றது தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு மட்டும்தான் அந்த புதிய கல்விக் கொள்கையை முழுமையா ஏற்காத மாநிலமா இருக்கிறாங்க. வேறு சில மாநிலங்கள் கூட சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களுக்கு இடையூறா இருக்குது. ஆனா ஒட்டுமொத்தமா இந்த புதிய கல்விக் கொள்கையை முற்றிலும் எதிர்க்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான். அதுக்கு இந்த ஹிந்தியை கட்டாயமாக்கிடுவாங்க வரக்கூடிய நாட்கள்ல அப்படின்னு திமுகவாகட்டும் இல்ல விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி அல்லாத அத்தனை கட்சிகளுமே ஒன்றிணைஞ்சு முழக்கம் தெரிவிக்கிறது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டுல எக்காரணத்தை கொண்டும் அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல ரொம்ப உறுதியாகவும் இருக்காங்க. இதுக்காக நிறைய பொருளாதார இழப்புகளை தமிழ்நாடு சந்திச்சுட்டு வந்தாலும் கூட இந்த கொண்ட கொள்கையில ரொம்ப பிடிப்புடன் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். இதை பத்தின வீடியோவை ஏற்கனவே நம்மளோட த கேபிட்டல் சேனல்ல ரொம்ப தெளிவா ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். அதோடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த பின்னணியும் முழுமையா புரிய வரும். அப்படி மகாராஷ்டிரா மாநிலத்துல பள்ளி கல்விகள்ல 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஹிந்தியை கட்டாயமா சொல்லணும், அதுவும் 3வது மொழியாக. பொதுவா பாரதிய ஜனதா கட்சியினர் என்ன சொல்லுவாங்க, 3வது மொழி ஹிந்தியை கட்டாயமாலாம் நாங்க சொல்லவே இல்லைங்க, யார் வேணாலும் எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு தானே இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான அரசியலை தானே அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஆனா அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மகாராஷ்டிராவில அவங்களுடைய பொய் குட்டு வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மராத்தி லாங்குவேஜ், ஆங்கிலம், அது போக ஹிந்தி கம்பல்சரி அப்படின்ற ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சாங்க. உத்தரவு பிறப்பிச்சதோட மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் கட்டாயமா பள்ளி மாணவர்களுக்கு ஹிந்தியை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த மாநிலத்துல மிகப்பெரிய எதிர்ப்பா கிளம்பி இருக்கிறதுக்கான காரணமா இருக்கு. யார் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்துட்டு மற்ற அனைத்து கட்சிகளுமே இந்த ஹிந்தி கம்பல்சரி அப்படின்றத எதிர்க்கிறாங்க. குறிப்பா காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க, அவங்க எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உத்தவ் தாக்கரே, தீவிரமான ஹிந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே தலைமையிலான அவருடைய சிவசேனா கட்சி, உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு இந்த ஹிந்தி கம்பல்சனை கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன விலை கொடுத்தாவது நாங்க இந்த கட்டாயம் அப்படின்றத எதிர்த்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தேசியவாத காங்கிரஸ், சரத் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் இதுக்கு எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் விட இந்த பிரச்சனைய ரொம்ப தீவிரமா கையில எடுத்திருக்கிறவரு ராஜ் தாக்கரே.
மகாராஷ்டிராவுடைய எம்என்எஸ் கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராஜ் தாக்கரே உடனடியா போராட்டங்களை மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் அறிவிச்சு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. மும்பை நகரமாகட்டும், பூனே நகரமாகட்டும், மகாராஷ்டிராவுடைய முக்கியமான இடங்கள்ல இந்த கட்சியை சேர்ந்தவங்க சாலைகள்ல இறங்கி வீதிகளை முற்றுகையிட்டு போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்லோகன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வி ஆர் ஹிந்துஸ் நாட் ஹிந்தி. அது அவங்க மராட்டி மொழியில எப்படி சொல்றாங்கன்னா, ஹம் ஹிந்து ஆகோத் ஹிந்தி நகி அப்படின்றதோட சொல்றதோட மட்டும் இல்லாம எனக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தையில ஹிந்திக்காரர் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்திருக்காங்க. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல மராட்டி மொழியில. ஆனா நம்ம எப்படி ஹிந்திக்காரர் அப்படின்னு சொல்லுவோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாட்டை ஹிந்திக்காரர்கள் நாடாக மாற்றுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்லோகனையும் இந்த கட்சியினர் சாலைகள்ல இறங்கி போராட்டங்கள் நடத்தும் பொழுது அவங்க எழுதியிருக்கக்கூடிய பதாகைகள்ல குறிப்பிட்டு முன்வைக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஹிந்தியை கட்டாயமாக்குவதன் மூலியமா மகாராஷ்டிராவுடைய கலாச்சாரத்தை அழிக்க முற்படுறாங்க. வெளியிலிருந்து, அதாவது பீகார் மாதிரியான, உத்தரப்பிரதேச மாநிலம் மாதிரியான இடங்கள்ல இருந்து மகாராஷ்டிராவுக்கு தொழில் செய்யறதுக்காகவோ அல்லது ஒரு மைக்ரண்ட் லேபரர்ஸாகவோ வராங்க. அவங்களுடைய வாக்குகளை பெறணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் பாரதிய ஜனதா கட்சி இதை செயல்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. நீங்க இதை அப்படியே தமிழ்நாடு கூட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். மைக்ரண்டா வரக்கூடிய தொழிலாளர்கள் அதிக அளவுல வரக்கூடிய மாநிலங்கள்ல கேரளா, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இருக்கு. இதுல தமிழ்நாடு மாநிலம் தான் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஆனா இப்பதான் மகாராஷ்டிரா முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சூழ்ச்சியை துல்லியமா கவனிச்சு அதை அப்பதுல இருந்தே எதிர்க்க தொடங்கி இருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு ஹிந்தி எதிர்ப்பை எப்படியெல்லாம் முன்னெடுத்தாங்களோ அதுக்கான ப்ளூ பிரிண்ட் அடிப்படையா வச்சுதான் மகாராஷ்டிரா மாநிலத்துல போராட்டங்கள் அப்படின்றது தொடங்கி இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவுடைய நிறைய அரசு குழுக்கள், குறிப்பா மகாராஷ்டிரா லாங்குவேஜ் பேனல், மகாராஷ்டிராவுக்கான மொழிக்கான குழு அப்படின்னு அரசு அமைச்சிருக்கக்கூடிய குழுவுல இருக்கக்கூடியவங்க இந்த ஹிந்தி திணிப்புக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உடனடியா அரசு இந்த விஷயத்துல பின்வாங்கணும், இந்த சுற்றறிக்கையை திரும்ப பெறணும் அப்படின்ற ஒரு கடிதத்தை அந்த குழுவில் இருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட எல்லோருமே மகாராஷ்டிரா முதல்வருக்கு எழுதியிருக்கிறாங்க. இதுல இன்னும் தீவிரமடைகிறது எப்படி அப்படின்னா, இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல போராட்டங்களை நாங்க இன்னும் வேகப்படுத்த போறோம்னு அறிவிக்கப்பட்டிருக்குது போராட்டக்காரர்களாக. இதுல இந்த போராட்டங்களை நாங்க இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிகப்படுத்த போறோம், இன்னும் வீரியப்படுத்த போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வகைகள்ல ஹிந்தி புத்தகங்கள் எங்கெங்கெல்லாம் அச்சடிக்கப்படுதோ அந்த அச்சு நிலையங்கள் முன்னாடி நாங்க நின்று போராட்டம் நடத்த போறோம். அந்த புத்தகங்கள் வெளியே வருது, மாணவர்கள் கிட்ட கொண்டு போகப்படுது அப்படின்னா வழியிலேயே அதை நாங்க மறிச்சிருவோம். அந்த புத்தகங்களை வாங்கி ரோட்ல போட்டு எரிப்போம். பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி கட்டாயமா கற்பிக்கப்படுது, கட்டாயம் கூட கிடையாது, ஹிந்தி கற்பிக்கப்படுதுன்னு தெரிஞ்சாலே அந்த பள்ளிக்கூடங்கள் முன்னாடியும் அந்த கல்வி நிலையங்கள் முன்னாடியும் நாங்க போராட்டம் நடத்துவோம். இந்த அளவுக்கு ஹிந்தியை எதிர்க்கிறதுக்கான ஒரு இடத்துக்கு மகாராஷ்டிரா மாநில மக்கள், இன்னும் சொல்ல போனா அந்த குறிப்பிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பரவலா மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் மக்கள் கிட்ட ஆதரவு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் நமக்கு அங்கிருந்து கிடைக்கப்பெறுது. சரி, இதை ஏன் இவங்க இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறாங்க அப்படின்றது பார்த்தா, உடனடியா அவங்க சுட்டி காட்டக்கூடிய இடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை தமிழர்கள் தொடர்ச்சியா காப்பாத்துறதுனாலையும், குறிப்பா ஹிந்தி ஆதிக்கத்தை அவங்க எந்த வகையிலையும் உள்ள அனுமதிக்காததன் காரணமா தான் அந்த மொழி தனித்துவத்துடன் இருக்குது. புது புது பரிணாமங்களை அவங்க அடைஞ்சுக்கிட்டே வராங்க. ஒரு திரைப்படங்களாகட்டும் இல்ல மற்ற தளங்களாகட்டும் அவங்க தொடர்ச்சியா ஒரு தன்னியல்புடன் வளர்ந்துகிட்டே வராங்க. ஆனா அதே நேரத்துல பாலிவுட் இண்டஸ்ட்ரி தலைமை அலுவலகமா இருக்கிறது மும்பை தான். ஆனா அங்க ஹிந்தி திரைப்படங்கள் மட்டும்தான் கோல வச்சதே தவிர மராட்டி மொழி எந்த அளவுக்கு பயன்பாட்டுல இருக்குன்னு தெரியல. வீடுகள்ல மராட்டி மொழி பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மறந்துகிட்டே வராங்க. மேம்போடு தொடங்கி எதுலையுமே மராட்டி மொழி இல்லாம இருக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுதான் இப்போ ஹிந்தியை கட்டாயமா எதிர்த்தே தீரணும் அப்படின்ற இடத்துக்கு அந்த மாநில மக்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுக்குமே தமிழ்நாடு பற்ற வைத்த அந்த நெருப்பு தான் இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துல எரிய தொடங்கி இருக்கு. இந்த கட்டாய ஹிந்தி அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி எப்பதான் விட்டொழிவாங்களோ அப்படின்றதுதான் மீண்டும் மீண்டும் எழக்கூடிய கேள்வியா இருக்கு. இந்த கட்டாய ஹிந்தி திணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினருடைய இந்த எல்லாருக்குமே தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய சூழல்ல எதுக்காக அவங்க தொடர்ச்சியா இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டே வராங்க? இதை பத்தின கருத்துக்கள் உங்ககிட்ட இருந்தா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.